கட்சிகளை வரக்கூடாதுன்னு சொல்லல சார். வாய்ப்பு, ரெண்டு கட்சிகள் இருக்கு. அதாவது வாய்ப்பு கொடுங்கன்னா ஒரு அரசியல் தளத்திற்கு வரதே ஒரு வாய்ப்பு தான். அதுக்கு மேல ஒரு வாய்ப்பு மக்களுடைய மனசுல இருந்து வரணும். என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்க இளைஞர்கள் தண்ணி இருக்கு அப்படின்னு நினைச்சு ஓடுறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தாதான் தெரியும் அது ஒரு காணல் நீர் அப்படின்னு. அது தண்ணி கிடையாது. எந்த ஒரு கட்சியுமே எடுத்த உடனே சிஎம் ஆகுறது கிடையாது. இப்ப வரவங்க எல்லாம் நான் தான் அடுத்த சிஎம், அது எப்படி 2-3 வருஷத்துலயே சிஎம் ஆயிட முடியுமா? ஒரு 10 வருஷம் இருங்க. அண்ணா சொன்ன மாதிரி தான் சிஎம் ஆக கூடாதா? அவங்களுக்கு பழக்கமே படாத ஒரு இடத்துல அரசியல் கட்சி அவர் எடுத்த உடனே ஆகலையே. அவர் திமுகவுல இருந்து அதன் பிறகு கட்சியில இருந்து விலகி தானே சிஎம் ஆனாரு. அதே போல ஆகட்டும், எல்லாருக்குமே வாய்ப்பு வேணும் தான். எல்லாரும் அவங்களுடைய ஆசைப்பட்ட இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறது ஓகே தான். அதற்கு அவங்க தகுதியானவர்களா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய வாதம். எதை தகுதி நீங்க நினைக்கிறீங்க? அரசியல் படுத்தப்பட்டாத ஒரு கூட்டத்திற்கு தலைவரா இருக்கிறவங்களுக்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்வேன் சார். என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இளைஞர்கள் பக்குவப்படாம பின்னாடி போற ஒரு கட்சியா நான் டிவிகேவை தான் பாக்குறேன். ஓப்பனாவே நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா நிறைய அசம்பாவிதங்கள் அங்க நடக்குது. நிறைய இன்னைக்கு கூட முந்தானத்து கூட செங்கிப்பட்டியில நடந்த மாநாட்டுல ஒருவர் விபத்துக்கு உள்ளாகி முந்தானத்து தான் இறந்து போயிருக்காங்கிற செய்தியை நம்ம கேட்கிறோம். அப்படி பக்குவப்படுத்தப்படாத ஒரு இளைஞர்களை வைத்துக்கொண்டு ஒருவர் அரசியலுக்கு வர்றது ஓகே. ஆனா ஒரு சிஎம் ஆகி அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கு. பக்குவப்படட்டும், 10 வருஷமோ 5 வருஷமோ அரசியல் இருக்கட்டும். மத்தியில இருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொன்றையும் எதிர்த்து அவங்க குரல் கொடுத்து பேசட்டும். அதுக்கப்புறம் அவங்களை நாங்க நம்புறோம். சரி, ஓகே.